அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 8வது ராசி விருச்சகம். விருச்சக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கும். சனி அர்த்தாசிரம சனியா சஞ்சாரம் செய்றாரு. அதே போல சூரியன் நம்முடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு வருது, நல்லதுதான். கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யறது ஒரு அற்புதமான யோகம். சனியோட சேர்க்கை வச்சிருக்கிறதுனால ஒரு மாதிரி குற்றம். அதுலயும் அர்த்தாஷ்டம சனி மார்ச் 29 வரைக்கும் இருக்கும். மார்ச் 29ல சனி பயிற்சி. இந்த மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கக்கூடியது சனி பயிற்சி தான். ஏன்னா 29ஆம் தேதி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் இந்த காம்பினேஷன் இருக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் சுக்கிரன் புதன் ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. இதுல சுக்கிரன் வந்து உச்சமா இருப்பாரு, புதன் வந்து நீச்சமா இருப்பாரு. இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து குரு நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில இருக்கும். பரிவர்த்தனை யோகம் அதுவும் நல்லா இருக்கு. 12-7க்குரிய ஒரு கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி குரு 2-5க்குரிய ஒரு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். ரொம்ப முக்கியமான பிளானட் நமக்கு குரு. குரு வந்து கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அடுத்து அஷ்டமத்துல செவ்வாய் நம்முடைய ராசிநாதன் அஷ்டம ஸ்தானத்துல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்றாரு. அது கொஞ்சம் குற்றம். ராசிநாதன் நல்ல நிலையில இருக்கணும். அஷ்டமத்துக்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா கேது லாபத்துல, லாபஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யறது அவ்வளவு சிறப்பு. அதுலயும் குரு பார்வை வாங்கிய கேது ரொம்ப சுபத்துவமா இருக்காரு 11ஆம் இடத்துல. இந்த மாதத்துல ஒரு உச்ச கிரகம் ஒரு நீச்ச கிரகம் மேலும் சூரியனோட பார்வை இதெல்லாம் பார்த்தோம்னா கேது மேல இருக்கும். சோ வந்து கேதுவுடைய பலம் பல மடங்கா உயருது. சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம். இதை நான் எதன் வகையில மைனஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சிந்தனை, நம்ம எடுக்கிற முடிவு நிறைய நெகட்டிவான தாட் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். மைண்ட்ல அப்படியே நெகட்டிவான விஷயங்கள் அப்படியே நிறைய ஆக்குபை பண்ணிக்கும். நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மென்டல் பிரஷர் அதை வந்து செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கும்போது கொடுக்கும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு உங்களுடைய மனசை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நெகட்டிவா எதையும் திங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்த ஹெல்த் அஷ்டமம், அதே போல 4ஆம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனி, அடுத்து 5ஆம் இடத்துல ராகு. இந்த காம்பினேஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில விருச்சிகத்தை சேர்ந்த நிறைய பேர் பார்த்தோன்னா மன ரீதியா நிறைய தாக்கம், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறது, மனசுல ஒரு திருப்தி இல்ல, ஒரு நிம்மதி இல்ல, மன ரீதியா நிறைய தாக்கம், நிறைய வருத்தம், கவலை, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனியில நமக்கு பாரபட்சமே இல்லாம கிடைச்சிருக்கும். நிறைய வழிகளோட இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலகட்டம், அதாவது சனி பயிற்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஷார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்கிற விதம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. குறிப்பா அந்த கழிவு நீக்க உறுப்புகள், அடுத்த இந்த மார்பக பகுதி, இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், சளி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சளி தொந்தரவு இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். மன ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் எந்த தாக்கமும் இல்லாத அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நிறைய நெகட்டிவான விஷயம் நம்ம காதுல வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நம்மள வச்சிருக்கும். ஒன்ஸ் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு அடுத்த மாதம் செவ்வாய் பயிற்சி அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆகவே இந்த மாதத்துக்கு பிற்பகுதியில் இருக்கிற மாதம் நமக்கு சுபத்துவமா இருக்கு. நிறைய நல்ல மாற்றங்களை அடுத்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல ஹெல்த் உங்களுடைய யோசனை, நீங்க திங்க் பண்ற விதம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திருப்தி இருக்காது. இந்த டைமிங்ல பார்த்தோம்னா மேக்சிமம் படித்த படிப்புக்கான உத்தியோகம் பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரஷர், பிடிக்காத வேலையை பார்க்க வேண்டிய கட்டாயம், அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொழில்ல பெருசா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இல்ல, ரொம்ப தொய்வு நிலையிலேயே போயிட்டு இருக்கு. நிறைய லாஸ், நிறைய விரயம், ஒரு லாபமே கிடைக்கல. அந்த அளவுக்கு தொழிலையும் ஒரு பிரைட் இல்ல அப்படிங்கிற
மாதிரியான ஒரு காலகட்ட அமைப்பு. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை அப்படியே மூவ் ஆன் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் இந்த மாதம். புதிய மாற்றங்களை சனி பயிற்சிக்கு பிறகு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மார்ச் 29க்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் எந்த மாற்றமும் வேணாம். இந்த மாதத்தை ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் அல்லது நம்முடைய முதலாளிகள் இவர்களால ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். நம்ம எவ்வளவு நல்லா வேலை பார்த்தாலும் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. மேல் அதிகாரிகளோட முறையிடுற ஒரு சூழ்நிலை. நீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களை விட மேல் இடத்துல இருக்கிற அதிகாரிகளால ஒரு சில தலைவலிகள், ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அவர்களால ஒரு சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். இது உங்களுக்கு தேவையில்லாத மென்டல் பிரஷரை கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள் எல்லாரையும் நீங்க அரவணைச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பிரைவேட்டா ஒர்க் பண்றீங்கன்னாக்கா உங்களுடைய முதலாளிகளுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், தாயாருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாரோட அவ்வளவா செட் ஆகாத ஒரு சூழ்நிலையை காட்டுது. நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டித்தன்மையை கொடுக்கும். அடிக்கடி வாக்குவாதம் வர மாதிரி ஃபீல் ஆகும். உங்களால உங்களுடைய தாயாருக்கோ அப்படின்னா தாயாரால உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்படலாம், கவலைகள் ஏற்படலாம். அதுக்கான ஒரு காலகட்டம். ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியில தாயாருக்கு மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இருந்திருக்கும், நிறைய வருத்தங்கள் இருந்திருக்கும். அவருடைய ஹெல்த் ஒரு நிலையா இருந்திருக்காது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு மருத்துவ செலவு, இப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் எடுத்துட்டு போயிருக்கும். இந்த மாதத்துல சூரியனும் இணைகிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடாம நிதானமா நம்மளுடைய செயல்பாடுகளை செய்யறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அடுத்து இந்த மாதத்துல நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, செகண்ட் ஹேண்ட்ல ஏதாச்சும் ஒரு வண்டி எடுப்பீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ஆல்ரெடி வண்டியில இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஏற்ற காலகட்டம். மெக்கானிக்கல் ஒர்க் சம்பந்தமான செலவுகள் ஏதாச்சும் ஏற்படலாம். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணிப்பீங்க. சோ அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு. அடுத்தது 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு, புதன், மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனுடைய இணைவு. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு நிவர்த்தி பிறக்கும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல நமக்கு சாதகமான ஒரு போக்கை நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணுவாரு. அதுலயும் சனி பகவானும் மார்ச் 29 பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் குழப்பம், வருத்தம் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட்டோம்னா அந்த பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் அப்படியே மெல்ல மெல்ல குறைந்து நமக்கு சாதகமா எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால அது பெருசா நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போகாது. இருப்பினும் காதல் விவகாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், கலக்கம், குழப்பம் இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். 5ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம் கேந்திரத்துல இருக்கிறதுனால அது பெருசா பாதிப்பை கொடுக்காது, பெரிய அளவுல பிரச்சனையா மாறாது. அப்படியே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொடுத்துரும். இந்த காதல் பண்றவங்களா இப்போ அதை திருமணமா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல ஃபேவரான ரிசல்ட்டும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கு, அதுவும் குரு பகவான். எனவே காதல் திருமணம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அடுத்தது பிள்ளைகள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சில கலக்கத்தோட வருத்தத்தோட நல்ல செய்தி, நல்ல மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, அடிக்கடி பிள்ளைகளால மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அதே சமயத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை பண்றது, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் எதிர்காலம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஃபேவர் பண்ணும். இருப்பினும் பிள்ளைகளுடைய உறவு நிலை, உடல் ஆரோக்கியம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தடை தாமதத்தோட, ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரியவன் கேந்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அலின் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்கு. ஆகவே ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம். என்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல, அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பம், தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒன்னு சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் வாதமா போற மாதிரி இருக்கும், வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். ஆனா திருமண முயற்சிகள் கைகூடி வரும். அந்த திருமண முயற்சியில நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அவை குழப்பத்தோட திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கும். நீங்க பொறுமையா இருக்கணும், எதுலயும் அவசரம் காட்டக்கூடாது. ஒரு விஷயம் ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவப்படக்கூடாது. நம்ம நிதானத்தை கடைபிடிக்கணும். நம்ம பேசுற வார்த்தை ஒண்ணுக்கும் நாம தான் பொறுப்பு. அதனால வார்த்தைகளை பார்த்து அளந்து நிதானமா பேசணும். அமைதியா உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க. நிச்சயமா திருமண முயற்சியில நல்ல செய்தி கட்டாயமா உண்டு. அடுத்து திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம், பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையால ஆதாயம், அதெல்லாம் அந்த மாதிரில சிறப்பான முறையில கிடைக்கும். இந்த பேச்சு வன்மை இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 2க்குரியவர் 7ல பேசி
பேசியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைவீங்க. இந்த பேச்சு வன்மை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்படி நேக்கு போக்கா பேசி நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கூட நமக்கு சாதகமா மாத்திக்கிறது, அந்த அமைப்புலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதே போல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணையை உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துருவீங்க. உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை கொண்டு வந்துருவீங்க. ஸோ அதன் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும், புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும், புதிய நண்பர்களுக்கு சுபவிரய செலவு செய்யறது, புதிய நண்பர்களால மகிழ்ச்சி அறுவடை செய்யறது. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும். ஸோ அந்த பிசினஸ்ல ஒரு சிலர் இறங்கி பார்ப்பாங்க. இந்த மாதத்துல சனி பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு பார்த்தோம்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 7ஆம் ஸ்தானத்துல இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட் கொஞ்சம் நெகட்டிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களை அகலக்கால் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. இருப்பினும் இந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை ஒன்னு அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாக்கா ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அகலக்கால வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல கேது இந்த மாதத்துல பொருளாதார சிந்தனை எழுச்சி பெற்று நிற்கும். எப்படியாச்சும் பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணணும், லைஃப வாழ்றதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை நிறைய ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி போய் அடைய போறோம், அந்த பிளானிங் பண்றதுல கொஞ்சம் குழப்பம் வரும். ஏன்னா செவ்வாய் பார்த்தோன்னா அஷ்டமத்துல சிந்தனை அதிகமா கொடுத்து வெறுப்புணர்ச்சியை கொடுக்கும். நம்ம எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றது, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, எங்க இருந்து பேஸ் நம்ம போடுறது அப்படிங்கிற அந்த குழப்பத்தை கொடுக்கும். ஆனா கேது 11ல இருக்கிறதுனால தனலாபம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் உங்கள்ட்ட டிஃபால்ட்டாவே கிரியேட் ஆகும். அலின் சுக்கிரன், புதன், மேலும் சூரியன் இந்த கிரகத்துடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல இருக்கும். மேலும் குரு பார்வை வாங்கிய லாபஸ்தானம். அது மட்டும் இல்லாம செவ்வாயுடைய 4ஆம் பார்வையும் லாபஸ்தானத்துல இருக்கும். பொருளாதாரம் சிந்தனை, பொருளாதாரத்தை எப்படிலாம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு யூகிக்கிற அந்த தன்மை, அதெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பா இருக்கும். பொருளாதார வரவு இருக்கும். அதே சமயத்துல நிறைய விரைய செலவும் அப்படியே அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவும் நமக்கு ரெடியாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். இருப்பினும் பெருசா குழப்பமோ பிரச்சனையும் இருக்காது. கடந்த காலகட்டங்களில் இருந்த இந்த பணம் இல்லாத தன்மை இந்த காலகட்டங்களில் இருக்காது. கையில கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல பணப்புழக்கம் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு மன நிறைவையும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்து இந்த மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பம், வருத்தம், மூத்த சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத நிலை இதெல்லாம் ஏற்படலாம். அதே சமயத்துல மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் விரை செலவுகள்லாம் ஏற்படலாம். எனவே மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது முயற்சி பண்ணணும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்த்தோன்னா அஷ்டமத்துல முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரபிளை கொடுக்கும். சரியான முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற யோசனையை மாத்தி மாத்தி நமக்குள்ளேயே நம்ம புகுத்திப்போம். எனவே சிந்தனையில கவனமா இருக்கணும், யோசிக்கிற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். மேல் படிப்பு படிக்க போறீங்கன்னா அந்த பிளானிங் மைண்ட் செட்டை கொஞ்சம் கரெக்டா நீங்க வேவ் லென்த்தா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலன்னா உங்களுடைய ஆசான் அல்லது நீங்க எந்த துறை சார்ந்து செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஒரு சில அட்வைஸை வாங்கி நீங்க செயல்படுறது நல்லது. அதே மாதிரி 29ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தமா இருந்த பிரச்சனை, குழப்பம், கல்வி சார்ந்த வகையில இருந்த சுமை அதெல்லாம் டோட்டலா விலகிடும். அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகிடும். 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது முயற்சி பண்ணுங்க. மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல. கல்விக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். கல்வி சம்பந்தமா சுப விரய செலவை மேற்கொள்வீங்க. ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம். கட்டாயமா கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவு காத்துட்டு இருக்கு. அடுத்து சனி பார்த்தோன்னா 5ஆம் இடத்துக்கு போனுச்சுன்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. வெளிநாடுல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும். எனவே மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய யோசனை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்ற விஷயம்லாம் அப்படியே குழப்பி உங்களுக்கு சாதகமா முடியும். பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. அர்த்தாசிரம சனி விலகக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கும். இதனால் வரைக்கும் ஏற்பட்ட அவமானம், கெட்ட பேரு, பிரச்சனை, துன்பம், வருத்தம் எல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். ஒரு புதிய பாதை பிறக்கக்கூடிய தருணம். மார்ச் 29 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. மார்ச் 29க்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல. அதாவது சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, மேலும் புதன். இதுல புதன் நீச்சமாகி வக்ரமா இருப்பாரு, சுக்கிரன் உச்சமாகி வக்ரமா இருப்பாரு. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு. இந்த மாதத்திலேயே அந்த சேஞ்சஸ் எதுவும் இல்ல. அடுத்து நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் பார்த்தோன்னா அஷ்டமத்துல இருப்பாரு மாதத்தோட பிகினிங்ல. கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு.
9ஆம் இடத்துல வர செவ்வாய் நீச்சம் ஆகுறாரு. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா லாபத்துல கேது, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் கரெக்டா 13ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. சோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த 5 கிரக சேர்க்கை கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வந்து நமக்கு ஜீவனாதிபதி, அவர் போயிட்டு பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான், பெருசா குற்றம் இல்ல. அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7 12க்குரிய ஒரு கிரகம், அவர் போயிட்டு பஞ்சமத்துல இருக்கிறது நல்லதுதான், அதுவும் உச்சமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து சனி 3 4க்குரியவன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பொதுவா சனிக்கு 5ஆம் இடம் அந்த அளவுக்கு உகந்த இடமா சொல்லப்படல. இருப்பினும் 4க்குடையவன் 5ல இருக்கிறது நல்லதுதான், அது பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாது. ராகு 5ல இருக்கிறது குற்றம். புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி, லாபாதிபதி 5ல இருக்கிறது நல்லது, ஆனா அஷ்டமாதிபதி 5ல இருக்கிறது குழப்பம்னு அர்த்தம். எனவே இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜாப் பிசினஸ் இதுல நல்ல வளர்ச்சி இருக்கும். உடைய தொழில் உத்தியோகம் அற்புதமான அபாரமான வளர்ச்சி அடையும். தொழில இருந்த தொய்வு, தொழில இருந்த குழப்பம், பிரச்சனை எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த புதிய ஐடியாஸ் எல்லாம் இப்ப அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். செயல்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா செயல்படுத்தலாம், அது பெருசா நெகட்டிவா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ராகுவோடு இணைந்த சுக்கிரன் சின்ன விஷயத்தை பெருசா அப்படியே பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அகலக்கால வச்சு ரொம்ப பெருசா இழுத்து விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப பிரம்மாண்டமா பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி தசாபுக்தி ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. எனவே தொழில் உத்தியோகத்துக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், நிறைய பேர் அவங்களுடைய சொந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க, நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. பொருளாதாரத்தை நோக்கிய சிந்தனை அதிகமா இருக்கும். அதனால பழைய இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அங்க சம்பள உயர்வு இல்லைன்னா வேற இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட்லாம் இப்ப வந்துரும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும். அடுத்தது பொருளாதார சிந்தனை ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற இந்த பிளானிங் மைண்ட் செட்லாம் இப்ப அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதற்கு தகுந்தாற போல உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் நீங்க செய்வீங்க. ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். இந்த பொறுப்பு உணர்வு இப்போ அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். சோ அந்த தன்மை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 5 கிரக கூட்டணி எதுல வீக் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கலாம். குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவோட நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல, அதுதான் யதார்த்தமான உண்மை. 5ஆம் இடத்துல ஒரு வெட்ப கிரகம் இருக்கு. அதே போல சுக்கிரன், சனி, ராகு போன்ற பாவ கிரகம் இருக்கு. மேலும் புதன் அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. சோ இந்த காம்பினேஷன் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இல்ல. மேலும் ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மருத்துவ செலவுகளோட மட்டுமே வரும். அதே போல பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். சோ பிரெக்னண்டா இருக்கீங்கன்னா கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுங்க. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தமும் இருக்கும், ஒரு மாதிரி மகிழ்ச்சியும் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும். சுக்கிரன் உச்சமா இருக்கிறது பிள்ளைகளால மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம், சுப விஷயம் ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. ஆனா சனி, ராகு போன்ற பாவகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அதுல முழுமையான நிம்மதி, முழுமையான திருப்தி, முழுமையான ஒரு நிறைவு அது இல்ல. அதே போல பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுற சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா கண்டிப்பா இருக்கணும். பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இல்லாம அவருடைய உறவு நிலைகளை எந்த ஒரு விரிசலும் இல்லாம செயல்பட்டாலே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, வாக்குவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நீங்க பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த பூர்வீக சொத்துல கண்டிப்பா பிரச்சனை, குழப்பம் வரும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு சின்ன குழப்பமாச்சும் வந்துட்டு போகும். ஆனா அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம். கிரகங்களுடைய மாற்றத்திற்கு பிறகு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும். அடுத்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு ரூபத்துல காதல் உறவுல ஒரு மாதிரியான விரிசலோ அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரியான குழப்பமோ ஒரு மாதிரியான வருத்தமோ ஏதோ ஒரு ரூபத்துல ஏற்படும். அதே சமயத்துல 7ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், 5 கூடியவர் நல்ல நிலையில இருக்காரு. எனவே எதுவும் கையை மீறி போகாது, எந்த ஒரு குழப்பமும் உங்க கையை மீறி போகாது, எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற தன்மையை அது உறுதிப்படுத்துது. காதல் உறவை திருமண உறவா மாத்தலாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா வரும், அதுக்கு மட்டும் நான் ஷூரிட்டி கொடுப்பேன். மற்றபடி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன் வரும், ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தது ஜீவனாதிபதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துல வந்து உச்சமாவார். சூரியன் பொதுவா 6ல இருக்கிறது நல்லதுதான், அது பெருசா நெகட்டிவ் கிடையாது. ஜீவனாதிபதி அப்படிங்கிற முறையில 6ஆம் இடத்துக்கு சூரியன் வருது போட்டிகள் எல்லாம் குறைக்கும், தொழில இருந்த போட்டிகளை குறைக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய தொழில் புரியுற இடத்துல, உங்களுடைய உத்தியோகம் பார்க்குற இடத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்களோ அவங்களாம் ஒண்ணு விலகிடுவாங்க, இல்லைன்னா
உங்களுக்கு ஃபேவரா மாறிடுவாங்க. சோ அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகுது. தொழில் உத்தியோகத்துல உங்களுடைய பெஸ்ட்டை காமிப்பீங்க, அந்த அளவு கடுமையா உழைப்பீங்க, அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகுது. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உத்தியோகத்துக்காக ஏதோ ஒரு ரூபத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாடு போறதுலாம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த காம்பினேஷன் இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகுது. இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்ல. உச்ச சூரியன், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஒரு நல்ல வேலைக்கு நம்மள மாற்றம் பண்றது, சோ அதுக்கெல்லாம் நிச்சயமா சாதகமா இருக்கும். அடுத்து குரு 7ல திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்து திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி சின்ன சின்ன கருத்து போராட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை ஏதோ ஒரு ரூபத்துல உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல ஒத்து போகாத சூழ்நிலை, ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஏன்னா சுக்கிரனோட பாவகிரகனுடைய சேர்க்கை இருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவரோட பாவகிரகனுடைய சேர்க்கை இருக்கு. ஒரு மாதிரி போட்டித்தன்மையை கொடுக்கும். அது இருப்பினும் 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழப்பமும் பிரச்சனையும் இருந்தாலும் அது வெளியில தெரியாது. மத்தவங்க கண்களுக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்களுடைய கண்களுக்கு நீங்க நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலையை அது காமிக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாதிரி முரணான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பெருசா நெகட்டிவான சிச்சுவேஷன் எதுவும் ஏற்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோபப்படுற அந்த தன்மையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து செவ்வாய் பார்த்தோம்னா பாகியஸ்தானத்துல நீச்சம் ஆவாரு. பொதுவா நம்முடைய ராசிநாதன் பாகியத்துல இருக்கிறது நல்லதுதான். சிந்தனையில இருந்த குழப்பம்லாம் விலகும். நீச்சமா இருந்தாலும் அது பெருசா நெகட்டிவ் பண்ணாது. ஏன்னா நம்முடைய ராசிநாதன் பாகியஸ்தானத்துல. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு ஏற்படும். நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுப்போம். நிறைய மாற்றம், நமக்கு சாதகமான நல்ல நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். புதிய புதிய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். தைரியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாயுடைய பார்வை 3ஆம் இடத்துல இருக்கும். தைரியமா ஒரு விஷயத்துல இறங்குறது, தைரியத்தோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, அந்த தன்மையில ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகும். எதுல மைனஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தந்தையாரோட உறவு நிலை, தந்தை சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி வருத்தங்களை கொடுக்கலாம். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயத்துல இந்த மாதத்துல தாயாருடைய பூர்ணமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து 4 கூடியவன் 5ஆம் இடத்துல, தாயாருடைய பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களுடைய பூர்ணமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து லாபஸ்தானத்துல கேது, பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பா இருக்குங்க. பொருளாதார ரீதியா இருந்த குழப்பம், வருத்தம்லாம் இப்போ இந்த மாதத்துல பெருசா இருக்காது. உங்களுடைய தேவைகள்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றது முயற்சி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல பொருளாதார வரவு இருக்கும். புதுசு புதுசா சிந்தனைகள்லாம் வரும். எப்படிலாம் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள்லாம் புதுசு புதுசா வரும். மல்டி லெவல்ல சம்பாதிக்கிற அந்த ஒரு தன்மை எல்லாம் இப்போ ஊற்று எடுக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வரக்கூடிய பொருளாதாரத்தை சுப மாற்றத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா லாபஸ்தானத்துல கேது, மேலும் லாபஸ்தானத்துல எல்லா கிரகத்துடைய பார்வையும் இருக்கிறதுனால, முக்கியமா குரு பார்வை லாபத்துல இருக்கிறதுனால பண வரவு கணிசமா இருக்கும். கையில சுத்தமே பணம் இல்ல அப்படிங்கிற நிலை இருக்காது. நம்முடைய தேவை, நம்முடைய கமிட்மெண்ட் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான பொருளாதாரத்தை தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நம்ம கண்டிப்பா அடைஞ்சிரும். அதே போல வெளியில கொடுத்த பணம்லாம் இப்ப கைக்கு கிடைக்கும். சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த கடன் சுமையெல்லாம் இப்ப குறைப்பீங்க. சோ அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த மாதத்துல மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம். அவை மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணணும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல குரு பார்வையெல்லாம் வந்து ஜென்மத்துல, போன மாதத்திலையும் ஜென்மத்துல தான் இருந்துச்சு. இருப்பினும் செவ்வாய் பலம் இல்லாம இருந்ததுனால முடிவு எடுக்கிறது, மன ரீதியான நிறைய குழப்பம், இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாகியத்துல நீச்சமானாலும் அது நமக்கு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணாது. மேலும் குரு பார்வை ஜென்மத்துல தீர்க்கமான முடிவு, மாணவ மாணவிகள் டைரக்ஷனை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க, கேட்சப் பண்ணிடுவாங்க. எந்த வழியில நம்ம பயணிக்கணும், எதை சூஸ் பண்ணா நம்ம ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் பாயிண்ட கவிப்பாங்க. சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மேல் படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். முக்கியமா வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பிராப்தம் உண்டாகும். ஏன்னா பாகியத்துல செவ்வாய் நினைத்ததை அடையிறதுக்கான ஒரு தன்மையை இது குறிக்கும். குறிப்பா வெளிநாடு செல்றதுக்கான ஒரு யோகம் அது நிச்சயமா நிறைய பேருக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து விருச்சிகத்துக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உண்டு. அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா இந்த வெளிநாடுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா இப்போ அந்த முயற்சியை செய்யும் போது நிச்சயமா அது உங்களுக்கு சாதகமா அமையும். ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு நிறைய சுபத்துவமான மாற்றம் உண்டு. 5ஆம் இடம் மட்டும் வெகுவா கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் நம்முடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கு. நம்முடைய முயற்சியில ரொம்ப ஸ்பீட் இருக்கும். ஒரு விவேகத்தோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துவோம். ஒரு விஷயத்தை அடைந்தே தீரணுங்கிற அந்த குறிக்கோளோட பயணிப்போம். அந்த
தன்மை வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எனவே இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும். அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.